முரளி பயங்கர கோவமா இருக்காரு. அங்கேருந்து சுந்தரி வராங்க. வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எல்லாமே நல்லதாக தான் நடக்குது, நீ எதுக்காக சந்தோஷமாக இல்லாமல் இப்படி டென்ஷனாக இருக்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. அத்தை என்ன அத்தை இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன தெரியுமா சொல்கிறா அபி, அவன் மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வருவானா, 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு கிருஷ்ணா, சும்மா உளறிக்கிட்டு இருக்காது, அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அவன் மதுவை மறந்துட்டு அபி கூடலாம் சேர்ந்து வாழவே மாட்டான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த அபி எது சொன்னாலும் அப்படியே நம்புவியா, அவள் பால் பச்சை கலர்னு சொன்னால் கூட அப்படியே நம்புவ போல இருக்கு. ஏன் கிருஷ்ணா நீ இப்படி ஆயிட்ட, அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க வெளியே ஒரு வேஷம் போட்டுட்ருக்காங்க, உள்ளே ஒரு வேஷம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அத்தை, அபி சொல்கிறத பார்த்தா எனக்கு கோவமாக வருது, 2 பேருக்குள்ளே எதுவுமே நடக்கவே கூடாது அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன்ல நடக்காதுன்னு சொல்கிறேன்ல, இப்போது அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு, அவங்க ரூமில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி யோசிக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் வந்துட்டு அவங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பரான ஐடியா, அதையே நீ பண்ணு, ரெக்கார்ட் பண்ணி பாரு, அவங்களுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரியத்தை, நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை முதல்ல கொஞ்சம் ஜாக்கிரதை